ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரை மகா சமையலில் பெப்பர் ஸ்வீட் கார்ன் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு குக்கரில் ஸ்வீட் கார்னை வேக வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்னை வேக வச்சுக்க போகிறேன். ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஸ்வீட் கார்ன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். அப்புறம் குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்வீட் கார்ன் வெந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மிக்சிங் பவுலுக்கு இந்த பவுலில் மாற்றிட்டேன். இதில் 1/2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் சூடோடு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போதே நமக்கு பட்டர் மெல்ட் ஆயிரும். பட்டர், ஸ்வீட் கார்ன், சால்ட்டு, பெப்பர் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தேவைப்பட்டால் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பெப்பர் ஸ்வீட் கார்ன் ரெசிபி நம்ம தயார் பண்ணிட்டோம். இதை ஈஸியாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.